எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. A very happy Krishna Jayanti to you. So இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெண்டு ரேண்டம் கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிளிப்ஸ் வந்து என்னோட ஷாப்பிங் பேக்கை தூக்கிட்டு இன்றைக்கி காலையில் நான் போய் ஃப்ளவர்ஸ், தோரணம் அந்த மாதிரி பூஜைக்கு தேவையான சில விஷயங்களை நானே வாங்கிட்டு வந்தது. ஜஸ்ட் டு டெக்கரேட் மை பூஜை ரூம். அஃப்கோர்ஸ் என்னோட மாமனார் வந்து எப்போவுமே பூஜைக்கு தேவையான பாதி விஷயங்கள் இல்லை, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த திங்ஸ் அவங்களே எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் திஸ் கிருஷ்ண ஜெயந்தி ஃபார் மீ இன் அ வியர்ட் வே இஸ் லைக் ஒரு செல்ல பண்டிகை. ஆர் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நான் வந்து இன்டர்பிரேட் பண்ண கிருஷ்ணர் வந்து மோர் தென் லைக் யூனோ ஒரு டீனேஜராக ஒரு அடல்ட்டாக கிருஷ்ணர் என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறது கூட நான் அவ்வளோ அட்ராக்ட் பண்ணது கிடையாது. பட் ஒரு குழந்தையா நான் எப்போவுமே கிருஷ்ணர் பற்றி நினச்சேன்னா ஐ ஒன்லி இமேஜின் லைக் அ பேபி. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய வீட்டில் வந்து எங்கள் அண்ணாக்கு அவர் பிறந்ததுலேருந்து அவர் நல்ல லட்டு மாதிரி இருப்பார், ரொம்ப அழகான ஒரு குழந்தை. ஸோ ஆப்வியஸ்லி லைக் ஆல் குழந்தைஸ். பட் அவரை வந்து ரொம்ப எங்கள் அம்மா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட் ஆர் பேபிஹுட் அதில் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு நிறைய ஃபோட்டோஸ் எங்கள் வீட்டில் வந்து சுற்றி மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோ என்னவோ நான் எப்போவுமே கிருஷ்ணரை மனசில் நினச்சேன்னா எங்கள் அண்ணாவை தான் நினச்சிப்பேன். ஸோ அந்த ஒரு வேஷத்தில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கிருஷ்ணர் தான். ஸோ அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தின்னு எனக்கு நினைக்கும் போது அது எதுவும் குழந்தைங்களை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, ஒரு பேபி காடை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் நானும் அதை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இது என்னோட ஒரு செல்ல பண்டிகைன்னு சொல்லலாம். இந்த பண்டிகைக்கு ரெடி ஆகும்போது ஐ ஹவ் டிசைடட் டு கோ லிட்டில் எக்ஸ்ட்ரா அண்ட் டெக்கரேட் மை ஹவுஸ் லிட்டில் பிட். இட்ஸ் நாட் லைக் as extravagant is what most people would celebrate. இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணுவேன், பட் எல்லாமே நானே பண்ணுவேன். ஸோ அதனால் காலையில் இதுக்கு தேவையான விஷயங்களும் நானே போய் வாங்கிட்டு வந்து ஐம் கோயிங் டு ஸ்டார்ட். அண்ட் எங்கள் மாமியார் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து எப்போவுமே ஈவினிங் தான் கொண்டாடுவாங்க. பிகாஸ் என்னோட மாமியார் பாட்டியை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ராகவோட பாட்டி வந்து கிருஷ்ணர் வந்து நைட் டைமில் தான் பிறந்தாரு. ஸோ எவ்வளோ லேட்டாக நம்ம வந்து பூஜை பண்ணுறோமோ இட்ஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதுதான் ஃபாலோ பண்ணுவோம், விச் மேக்ஸ் இட் ஆல் தி மோர் கன்வீனியன்ட் ஃபார் அஸ் இஸ் வெல். நான் லாஸ்ட் இயர்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு, இல்லை அதுக்கு முந்தின வருஷம்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து கொண்டாடினேன். இந்த வருஷம் அட் ஹோம். ஸோ லெட் மீ quickly show you what all I'm going to do and maybe little என்னென்ன ஸ்னீக் பீக் முடியுமோ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் I'm going to get ready as well. ஸோ அந்த லுக்கும் நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன். அது எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் நான் பண்ண போகிறேன். சந்தனம், குங்குமம், தேவையான பூஜைக்கு தேவையான வாட் எவர் விஷயங்களில் எங்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வைக்கணும்னு தோணுதோ அங்கே எல்லா இடத்துலையும் வச்சுருவேன். ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஜாப். ஸோ இப்போ இதுதான் என்னோட மெயின் பிளேட். இது மேலே தான் நான் வந்து கிருஷ்ணரை வைக்க போகிறேன். ஸோ ஐ ஆல்ரெடி கேப் மஞ்சள் குங்குமம் அரவுண்ட் த பிளேட். அண்ட் இந்த ஒரு மேடை தான் நான் ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே என்கிட்ட 2 குட்டி கிருஷ்ணர் இருக்குது. ஒன்று ராகவ் எனக்கு வாங்கி கொடுத்தது, இன்னொன்று எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ ரெண்டுத்தையும் இது மேலே தான் வைக்க போகிறேன். பட் இங்கே சுற்றி இருக்கிற இடத்துல I'm going to do ஃப்ளவர் டெக்கரேஷன். அண்ட் இதெல்லாம் காலையில் நான் வாங்கிட்டு வந்த பூ. இது வந்து கொஞ்சம் பிங்க் கலர் ரோஜா பூ இருக்குது. இது வந்து ஒரு யூனிக் பூ இருக்குது. சம் ரெட் ரோசஸ் அண்ட் சம் சாமந்தி. அவங்க மறுபடியும் எனக்கு கொஞ்சம் பிங்க் ரோஸ் சும்மா எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாமே நான் இப்போது இதை சுற்றி அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற டெக்கரேஷன். இந்த என்டையர் ஸ்ட்ரிங் பின்னாடி இருக்குங்க இல்லைங்களா, இது வந்து ஒரு மாலையாகவே எனக்கு காலையில் கிடச்சிது. ஸோ அது 1 முழம் தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த 1 முழத்தை வந்து ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி செட் பண்ணால் இட் லுக் லைக் அ லஷ் க்ரீன் கார்டன் தட் கிருஷ்ணர் இஸ் சிட்டிங் இன். அவருக்கு முன்னாடி 3 ரோசஸ் மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேப்பை வந்து நான் இப்படி ஃபில் பண்ணிட்டேன். ஸோ தட் இந்த வியூவிலேருந்து நம்ம பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி நல்லா ஹைட்டாக பேக்ரவுண்ட் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து லிட்டில் பிட் ஆஃப் பிங்க், பிகாஸ் இதுவும் ரெட்டாக இருந்தது, இதுவும் ரெட்டாக இருந்தது. கண்டினியூஸாக வச்சா அந்த பிரேக் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழகாக க்யூட்டாக பிங்க் வச்சுட்டு திஸ் இஸ் த டெக்கரேஷன் தட் ஐவ் டன் ஃபார் மை கிருஷ்ணர் திஸ் இயர். அடுத்ததான் இந்த வருஷம் ஐம் லிட்டில் ஆம்பிஷியஸ் தட் இந்த மாதிரி நான் கிருஷ்ணரை வைக்கும்போது பின்னாடி இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட், அஃப்கோர்ஸ் கார்ட்போர்டு இல்லை, இதுக்கு மேலே ஃபுல்லாக இலையை வச்சு நான் டெக்கரேட் பண்ணேன்னா இப்படியோ இல்லை இப்படியோ, சாரி உங்கள் ஸ்க்ரீனை திருப்பிட்டேன், நான் கிருஷ்ணரை ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த இலை பேக்ரவுண்டாக தெரியுமேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரை தட் நவ். இந்த கார்ட்போர்ட் ஏற்கனவே என்கிட்டயே இருந்துச்சு. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி நான் ஒரு நைட்டி வாங்கும்போது அந்த நைட்டி இதில் மடிச்சு வச்சு கொடுத்துருந்தாங்க. இது கோலு டைமில் மேபி ஏதாவது ஒரு பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணலாமே நினச்சேன். பட் நான் யூஸிங் இன் கிருஷ்ண ஜெயந்தி இட் செல்ஃப். அண்ட் இன்றைக்கி நான் பூக்கடையில் பூ வாங்க போகும்போது ப்ளீஸ் யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்களேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு என் காதில் விழுந்த வரைக்கும் இது பின்னி இலை அப்படின்னு சொன்னாங்க.
வச்சாங்க. ஸோ இந்த இலை வந்து கிருஷ்ணர் இதில் தான் வச்சு கொண்டு போனாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அது உண்மையா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. பட் அப்படி சொன்னதும் அதை கேள்விப்பட்டதும் அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால இந்த இலையை லைட்டாக பிச்சு இது மேலே ஒரு பேக்ரவுண்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. இது ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஹாய், ஸோ ஃபார் இட்ஸ் டர்னிங் அவுட் வெல். இதுதான் வந்து என்னோட மிடில் லேயர். ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த டைரெக்ஷனில் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு அவசரத்தில் இப்படி பண்ணிட்டேன். ஒரு லேயர் பண்ணதுக்கப்புறம் தான் லைக் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. பட் இட்ஸ் ஓகே, ஐம் ஜஸ்ட் கிவிங் இட் அன் அட்டெம்ப்ட். ஸோ இதுவே நல்லா வந்துச்சுன்னா மோர் தென் ஹாப்பி. ஸோ இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது ஒட்டுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது மேபி வில் பி கியூரியஸ். திஸ் இஸ் த டேப் தட் ஐம் யூசிங். இது வந்து ஒரு டபுள் எண்ட் டேப் மாதிரி. இது நான் என்னன்னு சொல்லி வாங்கினேன், எப்போ வாங்கினேன் எனக்கு ஞாபகம் இல்லை. 3M VHB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப். இது டபுள் சைட்லயும் இருக்கு. சென்டர்ல வந்து ஒரு கிளே மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் ரியலி லைக் டேப் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் குவைட் வெல். ஸோ இதை யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஜாப் தட் இஸ் டன். சுவாமி மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா சுவாமிக்கும் பூ எல்லாம் வச்சாச்சு. ஏ ஓகே, ஸோ டைம் ஆனதுனால கொஞ்சம் கடகடன்னு வேலை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய பண்ணியாச்சு. குயிக் அப்டேட் காட்டுறேன். இப்போ நம்ம கிருஷ்ணர் செட்டப் பண்ணியாச்சு. 2 கிருஷ்ணரையும் நம்ம அலங்காரம் பண்ண அந்த பிளேட்ல வச்சதுக்கப்புறம் பின்னாடி நம்மளோட இலை. ஆக்சுவலி இது இப்போ பார்க்கறதுக்கு அந்த இலை அரேஞ்ச் ஆன விதம் வந்து ஆக்சுவலி மயிலோட அந்த விரிச்சு டான்ஸ் ஆடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ எம் வெரி ஹாப்பி வித் வாட் இஸ் ஹேப்பன். ஸோ இது இங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே ஒரு கோலம். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டிக்கர். அதை நான் ஸ்டிக் பண்ண மாட்டேன், சும்மா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த கோலம் வச்சாச்சு. எக்ஸ்ட்ராவா நான் பூஜைக்கு மாத்திரம் ஏத்துற அந்த விளக்கு வச்சாச்சு. இங்கே கிருஷ்ணருக்கான நெய்வேத்தியம் வச்சாச்சு. இது எல்லாமே கீதம் ஸ்வீட்ஸ்ல இருந்து தான் ஆர்டர் பண்ணின விஷயம். அவங்க கிட்ட ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பாக்ஸ் இருந்தது. ஸோ அதில் ஆர்டர் பண்ண நிறைய வெரைட்டிஸ் வச்சாச்சு. 2 வெரைட்டிஸ் வைக்க முடியல, பட் தட்ஸ் ஓகே. ஸோ கிருஷ்ணருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இங்கே வச்சாச்சு. இங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சாச்சு. இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் பூஜை பண்ணுவோம். ஸோ அந்த பிள்ளையார் பூஜைக்கான நெய்வேத்தியம் அண்ட் இவ்வளவுதான் நடந்திருக்கு. இப்போ அடுத்து ஆக்சுவலி மெயின் வேலைன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பிடிக்கணும். ஸோ பிடிச்சு வச்சு அந்த மஞ்சளில் பிடிக்கிற பிள்ளையாரில் தான் நாங்கள் பிள்ளையார் பூஜை பண்ணுவோம். ஸோ அந்த பிள்ளையாரை பிடிச்சிட்டு நாங்கள் போட போகிற அந்த பூஜைக்கு யூஸ் பண்ண போகிற பூவெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஆக்சுவலி பாதம் வரையணும். மேபி நான் பாதத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட வேண்டியதான். ஸோ இதுதான் என்னுடைய பிள்ளையார் டெக்கரேஷன். ஸோ தட்டில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் 5 வெத்தலையை வந்து விரிச்ச ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது மஞ்சள் பிள்ளையார். சும்மா காது தும்பிக்கையை மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கையாலேயே பிடிச்சு விடுவேன். அண்ட் இது வந்து ஒரு பூ எங்கள் மாமியார் கொடுத்த லாட்ல கிடைச்சிது. அண்ட் சும்மா ரோஸ் பெட்டல்ஸ் அரவுண்ட் இட். கண்டிப்பாக இது வந்து நாங்கள் போடுற பூவில் கவர் ஆகிடும். இன்னைக்கு அது பண்ணாமல் தனி தட்டில் பூ போட்டு விநாயகர் அப்படியே அழகாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ திஸ் இஸ் மை விநாயகர் டெக்கரேஷன். அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ராவா எங்க மாமியார் கொடுத்தது. ஒரு அவல் பாயசம் மாதிரி நாங்க வீட்லயே பண்ணது தான் இது. இது தயிர், பால் அண்ட் இதுல எல்லாம் மில்க் ஐட்டம்ஸ் இருந்ததுனால வெண்ணெய் இங்க எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இது வந்து கீதம் டப்பால இருந்தது. எனக்கு பேர் மறந்து போச்சு. பட் இட்ஸ் லைக் சம்திங் தட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அதுவும் வச்சாச்சு. நவ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ரெடி. இதுதான் கிருஷ்ணர் செட்டப். இது வந்து பிள்ளையாரோட நைவேத்தியம், ஃப்ரூட்ஸ் அண்ட் தேங்காய் வச்சுருக்கேன். அங்கே வந்து கிருஷ்ணருக்கான திங்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் மை சுவாமி ரூம் இஸ் ஆல் லிட். இப்போது விளக்கேற்றிட்டு கால் வரைஞ்சிட்டு பாதம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் போய் ரெடி ஆகுறேன். இட்ஸ் ஸோ டயர்டிங். ஆக்சுவலி இதெல்லாம் தனியாக பண்ணுறதுல என்னதான் ஒரு சுகம் இருந்தாலும் the truth is it can be very tiring, but we have to tell ourselves that இது வந்து once a year கிடைக்கிற ஒரு opportunity, so just give it our all and night நல்லா ஜம்முன்னு தூங்கிக்கலாம். ஜென்ரலி இந்த மாதிரி பண்டிகை அப்போ Raghav will be very helpful and he will be around, and இப்போ கூட நான் கேட்டேன்னா அவர் வந்துருவாரு. But off late he's been so busy with his commitments and his the theatre karan and everything that he's taking a nap right now, like because it's Pandiga, it's a day off, and he gets to come and be with me and help me and everything. But
நான் கிருஷ்ணரையே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்னா என் புருஷனை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஐ நோ தட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லீப் டிப்ரைவ்ட். இன்னைக்கு வி ஹேட் அ ஒர்க் கமிட்மெண்ட் டு கோ டு as well. அதுக்கும் அவர் வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வந்தார் சென்னை டிராஃபிக்கில். ஸோ அதனால ஹீஸ் ரெஸ்டிங். ஸோ ஆல்தோ இட்ஸ் வெரி டெம்டிங் ஃபார் மீ டு சே ராகவ் கம், ராகவ் ஷூட், ராகவ் ஹெல்ப் மீ, ஐம் நாட் கோயிங் டு. ஸோ இப்போது ஃபைனலி விளக்கேற்றிட்டு மேபி விளக்கு நான் அப்புறமா ஏற்றுவா, இல்லை விளக்கு ஏற்றிட்டு, இல்லை விளக்கு அப்புறம் ஏற்று, ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்ட். ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு அடுத்ததான் நான் பூஜை டைமில் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா பேசுறது கூட எனக்கு கொஞ்சம் டயர்டாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நான் பூஜை டைமில் உங்களை சந்திக்கிறேன். அலங்காரத்துக்கு அப்புறம் மிச்சம் இருந்த பூ எல்லாம் இது வந்து கிருஷ்ணருக்கு, பிகாஸ் கிருஷ்ணருக்கு நிறைய பூ போட வேண்டியது இருக்கும். அண்ட் இது வந்து விநாயகருக்கு கொஞ்சம் சின்ன பூஜை தான். ஸோ அதனால 2 பேருக்கும் பிரித்து வச்சாச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வர்ச்சுவல் ஹக்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹே ஐயோ மூளை குழம்பு இருக்கு பாருங்க. இது அந்த விலாகோட கண்டினியூவேஷன். இந்த சேரில் வந்து உட்காந்த உடனே ஏதோ ஒரு புது விலாக் ஆரம்பிக்கிற மாதிரி நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பூஜைக்கான ப்ரெப்பரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோ டயர்டாக நான் ஒரு கெட் ரெடி வித் மீ ஆரம்பித்ததே இல்லைங்க. ஐ டோன்ட் திங்க் ஐ calculated how much energy that was going to take, and for the first time I did it absolutely alone. இல்லைனா generally at least Raghav will be there for keep this here, keep that there or something like that, but this time I did it all by myself and I tried to do it very differently. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. காலையில் வாக்கிங்லேருந்து இன்றைக்கி வந்து ஓவர் எக்ஸர்ஷன் ஆனதுனால ஐம் a little tired, so I had a small snack and now I've sat to get ready. ஸோ இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் ஐ தாட் நான் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ஸ்கின் கேர்லேருந்து ஆரம்பித்து எலாபரேட்டாக ரெடி ஆகலாம்னு. பட் தெர் இஸ் ரியலி நோ எனர்ஜி ஃபார் தேட். ஸோ வாட் வில் டூ இஸ் நம்ம கிருஷ்ணரை ரெடி பண்ணதில் கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து இட்ஸ் நாட் ரியலி தட் bigger deal, so I'm just going to go ahead and refresh this makeup. Adukku I need to find my powder which just fell. So Lakme oda and the face powder da na use panna poren. I love this powder for everyday use. Again na makeup potena I won't touch this powder. Makeup na what I mean is if I use like concealer and foundation and things like that, then this powder I will not touch. But adella podama bare skin, like over skincare, if you just want a powder to kind of like make your face a little brighter or something like that, then I think this works really well. ஸோ பவுடர் போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ணணுன்னு நினச்சேன் பவுடருக்கு முன்னாடி, அதை இப்போ பண்ணிக்கலாம் பரவாயில்ல. ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைம் ஃபிக்ஸ் ப்ளஸ். Just to give myself one boost of energy and my skin a boost of energy. We'll put on some lip balm. இது வந்து India Wildோட Dewy Lip Tint. காலையில் போட்டுட்டு போன லிப்ஸ்டிக்கோட மிச்சம் இது இருக்கு. So let this get absorbed. Meanwhile நம்ம வந்து லைட்டாக ஐ ஷேடோ பண்ணிக்கலாம். Not like I'm going to do too much, but just very little. So டாட்டோட இந்த ஒரு குட்டி ஐ ஷேடோ பேலட் இருக்குது. இதில் ஒரு லைட் ஷேட் இருக்குது, this one. So I'm going to just pick that up and then use it all over the eyelid. கொஞ்சம் ஒரு டார்க் ஷேட் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் ஷேடிங். ஓகே, இதுலேயே ஒரு கிளிட்டர் ஷேட் மாதிரி இருக்கும், அதை லைட்டாக டச் பண்ணி சென்டரில். ஐஷேடோவில் பண்ணி முடிச்சுட்டு ஜூம் அவுட் பண்ணுறேன்ல, நான் எவ்வளோ ஒரு அறிவாளி. ஸோ திஸ் இஸ் டன். இப்போ ஐம் கோயிங் டு புட் ஆன் ஐலைனர் அண்ட் மஸ்காரா. ஐலைனருக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் த கொலோசல் ஐலைனர் பிகாஸ் ஐவ் ஓப்பன்ட் a new pack and I want to finish it. Hyper Curl, Maybelline Hyper Curl Mascara. You know, when you get ready
as you see yourself getting ready and brighter, your heart just gets brighter. That's what happens to me. Like எனக்கு வந்து as tired as I was, now that I'm seeing the whole thing coming together, I'm feeling so much better. I'm going to go ahead and fill my eyebrows. Like ஏற்கனவே ஃபில்டாக தான் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் அந்த கேப்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபில் பண்ணிக்க போகிறேன். Eyebrows are done and now it's time for blush. And ரொம்ப நாள் கழிச்சு நான் ரொம்ப பொக்கிஷ மாதிரி சேவ் பண்ணிட்டு இருக்கிற இந்த L'Oreal blush யூஸ் பண்ண போகிறேன். They don't make it anymore. It's extremely old. I'm not going to ever advise you guys to go beyond the expiry date for a makeup product, but this is one product that I really really love, and I save it and I use it for special occasions only, like this Krishna Jayanti, where my Krishna is sitting in a garden. Like, you know, Raghav just came and saw the Krishna, and I was like, Raghav, in the Krishna patta unakku enna theme thodudhu? He was like, garden. And I was like, yes. That's exactly what I wanted to hear, and I'm so glad that's exactly how he felt about it when he saw it. Now I'm going to do my hair. So I'm going to zoom out a little bit. This is fine. Now hair ku perissa onnu illenga. I'm just going to put pinnal and keep poo. So just brushing my hair. Sikkala illada madri. Throw the extra mudi out. Hair fall for the day. For the evening. Kaaleliyo round kotichu. Ippo I'm just going to go ahead with no partition. So I'm just going to take my hair. And now align it properly. எல்லாத்தையும் ஒரு தடவை டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு இதை பின் குத்தி செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் 2 சின்ன சின்ன பின் இந்த சைடில் மட்டும் இன்னும் டைட்டாக செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக. When that feels tight and secure, நம்ம வந்து பின் போடுறது நிறுத்திடலாம். இப்போது I'm going to take a rubber band and கீழே இருக்கிறது மட்டும் லைட்டாக பின்னிக்க போகிறேன். Not too many pinnals, கொஞ்சம் just so that அது நான் வைக்கிற பூவில் சிக்காமல் இருக்கும், அண்ட் பின்னிக்கிட்ட ஒரு அழகும் இருக்கும் அதுக்காக. இப்போ இங்கே வந்து கொஞ்சம் சிலம்பு இருக்குது, அதுக்கு மட்டும் ஒரு சின்ன பின் போட்டுடலாம். ஓகே, திஸ் is the hairstyle that I'm going with. இங்கே லைட்டாக மண்டை தெரியுது இல்லைங்களா, அதுக்கு இப்போ நம்மளுடைய ரீசெண்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் நம்மளோட ரெனே குஷன் எடுத்துக்கிட்டு, ரெனே கவர் அப், இட்ஸ் வாட் இட்ஸ் கால்ட். சாரி, I'm just going to cover it up. தொட்டு தொட்டு தொட்டு. We won't overdo it, but we'll do it. Okay? So makeup is completely done, hair is done. இப்போ நான் சாரி ட்ரேப் பண்ணி ஜுவல்லரி போட்டு வரேன், அதுக்கப்புறம் கட கட கடன்னு முடிச்சிடுறோம்.
அண்ட் தென் ஆக்சுவலி போன கிளிப்பில் நான் சொல்லியிருப்பேன் அந்த கடைசியாக அந்த பூஜை ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணும்போது நான் அடுத்ததாக உங்களை பூஜையில் மீட் பண்ணுறேன்னு. பட் ஆக்சுவலி நான் பூஜை ஷூட் பண்ணுறது வந்து ஐ ஷூட் இட் இன் லைக் அ ரீல் ஒரு ஷார்ட்ஸ் format because I don't like to shoot that elaborately. I find it much more comfortable to chumma shoot like snippets and then edit it together and like share it with you. So அதனால அந்த ஃபார்மேட்டில் தான் ஷூட் பண்ணுவேன். நான் ரெடி ஆகிறதோ என் கிருஷ்ணர் ரெடி ஆகிறதோ இன்றைக்கி ஹாப்பியாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ வாங்க கிருஷ்ணர் ஃபுல்லாக ரெடி ஆனது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ரெடி ஆகிறத நீங்கள் பாருங்கள். ஹாய், ஸோ திஸ் இஸ் த saree that I've chosen to wear today. இதுவும் என்னோட மதர் இன் லாவோட saree தான். அவங்க எங்கே வாங்குறாங்க இந்த புடவை எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. பட் தேர் ஆல் லைக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் that she has just maintained so beautifully. ஸோ எல்லாமே ரொம்ப பழைய புடவைங்க, எங்கே வாங்கணுங்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லை. அண்ட் ஐவ் ஜஸ்ட் பேர்ட் இட் அப் வித் திஸ் லைட் வெயிட் பீட் ஜுவல்லரி பிகாஸ் ஏற்கனவே டயர்டாக இருக்கேன். ரொம்ப ஹெவியாக ஏதாவது போட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் என்கிட்ட இந்த ஒரு பர்பிள் ப்ளவுஸ் இருந்தது. ஸோ ஐவ் ஜஸ்ட் மிக்ஸ்ட் அண்ட் மேட்ச்ட் இட் வித் திஸ் சாரி. இது ஆக்சுவலி ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூன்னு நினச்சி நான் இந்த பண்டிகைக்கு சூஸ் பண்ணேன் பிகாஸ் கிருஷ்ணர் ப்ளூ அதெல்லாம் சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி இதில் ஒரு பர்பிள் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருந்ததுனால ஐ தாட் ஓகே பர்பிள் பீட்ஸ் அண்ட் பர்பிள் ப்ளவுஸ் அண்ட் ஆல் லுக் அ லிட்டில் பிரைட். அண்ட் ஜாதி பூ இது ஆக்சுவலி நாங்கள் என் மாமியார் எனக்கு கொடுக்கும்போது மொட்டா இருந்தது, நான் வச்சுக்கிறதுக்குள்ளே நல்லா மலர்ந்துருச்சு. ஸோ இதை 4 லேயராக வச்சு இப்படி பூ வச்சுக்கலான் இருக்கேன். இப்படி வச்சுப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பின் குத்துரும். I really like how this has finally turned out. ஓரளவுக்கு ஈவனாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்திருந்தால் பின்னாடியிலேருந்து ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால முன்னாடியிலேருந்து மட்டும் கொஞ்சம் அழகாக இருக்குது. லைட்டாக இழுத்து விட்டுக்கிட்டோன்னா அந்த லென்த்து வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் இட்ஸ் லுக்கிங் லைக். இந்த ஒரு எண்டை மட்டும் நான் கட் பண்ணிட போகிறேன். லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் தி மிடில். ஐ திங்க் திஸ் இஸ் தி மிடில். ஸோ தட் 2 சைடுமே அது ஒரு மாதிரி லூஸாக இருக்கட்டும். பா, இதை விட ஒரு மொக்க கத்திரிக்கோள் நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஓகே, ஸோ 2 சைடுமே அப்படியே லூஸாக இருக்கும். Now it's பொட்டு லிப்ஸ்டிக் and we are done. We can go for the பூஜை. லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நாள் கழிச்சு I'm going to use the Smashboxோட driver seat lipstick. It's a liquid lipstick. ரொம்ப ஒரு கோரல் நியூடாக இருக்கும். மோஸ்ட் இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஷேட். பட் இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ட்ரையிங், மீனிங் இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி மென்ட் ஃபார் லைக் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு. பட் நான் போட்டுக்கிறேன் ஃபார் த கலர் அண்ட் ஐம் கோனா யூஸ் த Maybelline Lifter Gloss. To make the texture more comfortable and to add a little bit of shine. ஸோ இந்த எக்ஸஸ் தொடச்சிக்கலாம். அண்ட் ஃபைனலி பொட்டு வச்சுக்கலாம். ஐம் கோனா கீப் இந்த பொட்டு விச் இஸ் லைக் அ ரவுண்ட். அதில் வந்து தெல் பி அ லிட்டில் பிட் ஆஃப் ஒயிட் ஸ்டோன் இன் த மிடில். இதில் ஒரு பிங்க் கலர் வெர்ஷன் இல்லை ஒரு ப்ளூ வச்சுக்கலாம் பிகாஸ் டுடே இஸ் கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ தேர் இஸ் அ ப்ளூ ஒன். ஐம் கோனா கீப் த ப்ளூ ஒன். I like it. I love it. I love it. Oh my god. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலி சாரி கட்டும்போது யோசிச்சேன், சரி டைம் ஆகிடுச்சு என்ன பொட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. தென் ஐ தாட் ஆஃப் திஸ் பொட்டு அண்ட் இட்ஸ் பர்ஃபெக்ட். பட் நான் யோசிக்கும் போது பிங்க் கலர் யோசிச்சேன், நான் இப்போ வைக்கும்போது ப்ளூ கலர் வச்சுட்டேன். பட் ப்ளூ இஸ் ஆல்சோ நைஸ். அண்ட் ஃபைனலி மை உச்சி பொட்டு. ஓகே, and I'm ready. Oh my god, அட்டகாசமாக இருக்குது. வளையல் மட்டும் போட்டுக்கலாம் வாங்க. இதுதான் நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்ச வளையல் ஃபார் திஸ் saree. சும்மா incorporated all the colors that's there and focused a little bit on the blue in the center because again Krishna Jayanti. செட்டிங் காமிச்சிட்டா இதுதான் என்னோட பேங்கிள் செட்டிங்.
நடுவில் எக்ஸ்ட்ரா ப்ளூ ஃபார் கிருஷ்ண ஜெயந்தி. அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் லுக் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் இப்போ கொஞ்சம் ஸ்னிப்பெட்ஸ் அண்ட் மாண்டாஜ்லாம் நான் உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். ஹோப் ஆல் ஆஃப் யூ செலிப்ரேட்டட் அ வண்டர்ஃபுல் கிருஷ்ண ஜெயந்தி அண்ட் டிட் இட் அக்கார்டிங் டு யோர் விஷ். ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஆதி காலத்தில் சொல்லிட்டு போனதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க, there's nothing wrong in it. பட் இல்லைனா உங்களுக்கு இப்போ எப்படி பிடிக்குமோ அப்படி செலிப்ரேட் பண்ணி நிம்மதியாக ஹாப்பியாக இருங்க. தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ். தேர் ஆல் அபவுட் ஜாய். ஸோ கீப் ஸ்ப்ரெடிங் ஜாய் அண்ட் வர்ச்சுவல் ஹக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ. பை. ஆகாய வெண்ணிலாவே கடலாழத்தில் கண்ட தீவே ஆள் நெஞ்சில் பூத்த பூவே என் தோள் சேர்ந்த வெண்புறாவே உன் விழிகளில் 1000 கனா உன் பதில்களில் 1000 வினா.